பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இந்த வீட்டுல வேலை பார்க்க வந்திருக்கா. அப்படி வந்த அந்த பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த வீட்டு ஓனர் அம்மா கிட்ட போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டாமா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓனர் அம்மாவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு நாளைக்கு வரும்போது நல்ல சேலையா கட்டிக்கிட்டு வா, இந்த மாதிரி கிழிஞ்சு போன சேலையா கட்டிட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா ஓனர் அம்மாவை பார்த்து என்கிட்ட இருக்கிறது ஒரு சேலை தாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த அம்மாவோட பையன் பாத்தீங்கன்னா வெளியே வந்து அவங்க அம்மாவை பார்த்து கேட்கிறான், அம்மா உனக்கு வேற சேலை இல்லையா அப்படின்னு. அப்ப அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா பையனை பார்த்து அதெல்லாம் சம்பளம் கிடைச்சோன்னா அம்மா வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பையனை சமாளிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்த அந்த பையனும் அம்மா கிழிஞ்சு போன சேலையை கட்டியிருக்காங்கன்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த உண்டியலை எடுத்து உடைச்சு ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு துணி கடைக்கு போறான். அப்படி போயிட்டு அங்க இருந்த ஒரு சேலையை தொட்டு பாக்குறான். அப்ப அங்க நின்று செக்யூரிட்டி அந்த பையனை பார்த்தா அதெல்லாம் தொடக்கூடாது, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாரு. இந்த பையனும் பாத்தீங்கன்னா நான் பணம் வச்சிருக்கேன், எனக்கு சேலை வேணும் அப்படின்னு கேட்கறான். அந்த செக்யூரிட்டியும் அந்த பையனை அங்க இருந்து துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறமா இந்த பையன் அப்படியே ரோட்ல நடந்து வரும்போது அங்க ஒருத்தர் காலை இல்லாம நடந்து வராரு. அப்ப அங்க வந்த ஒரு பையன் அவரோட பேக்க புடுங்கிக்கிட்டு ஓடி போறான். இத பார்த்த இந்த பையனும் கையில இருந்த அந்த சில்லறை பையில அந்த பையனை அடிச்சு போட்டுறான். அவனும் பாத்தீங்கன்னா ஓட முடியாம கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறமா அங்க நின்ற பசங்க ஓடி வந்து அந்த பையனை பிடிச்சு பேக்க வாங்கி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியவரும் பாத்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து கேட்கிறாரு, எதுக்குப்பா சில்லறை பணம் எல்லாம் கையில வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனும் என்னோட அம்மாவுக்கு சேலை வாங்கணும், ஆனா அந்த பணத்துல சேலை வாங்க முடியாது அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பெரியவரும் உன்னோட அம்மாவுக்கு நான் சேலை வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிக்கிட்டு போறாரு. அந்த பையன் போன அதே துணி கடையில போய் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு சேலையை வாங்கி அந்த பையன் கிட்ட கொடுத்து இந்தப்பா உன்னோட அம்மாவுக்கு சேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த சேலையை கொண்டு வந்து அவனோட அம்மா கிட்ட கொடுக்குறான். அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே அந்த பையனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.